Hello everyone. So last class la enna paathom up to inga projectile like a drop thrown இது வரைக்கும் last classல பார்த்தோமா up to thrown வரைக்கும். So இந்த classல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்தே நான் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணியிருப்பேன் பட் பவர் கட் what can I do அவ்வளோதான். ஸோ அதனால இன்னைக்கு இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்குல்ல குட்டி குட்டியா. ஸோ இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல என்ன டாபிக்னா அப்படின்னா சிமெட்ரி இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணோம் அப்படின்னு வைங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டோம் அப்படின்னா விச் இஸ் கால்டு அசென்ட் அப்படின்னு சொல்றோம். அதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாலையோ ஒரு பார்ட்டிகலையோ ஒரு பாடியோ ட்ராப் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிசென்ட். ஸோ தூக்கி போட்டோம், மேலே போகுது, மேலே போகிறதுன்னா என்ன அர்த்தம்? அசென்ட். கீழே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசென்ட். ஓகேவா? கிளியரா இது? ஸோ த்ரோ பண்ணா அசென்ட், ட்ராப் பண்ணா டிசென்ட். ஓகேவா? அசென்ட் டிசென்ட் புரிஞ்சுச்சா? எப்பவுமே வந்து அசென்ட் இஸ் ஈக்குவல் டு டிசென்ட். இப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்ட், செகண்ட் செகண்ட், தேர்ட் செகண்ட், ஃபோர்த் செகண்ட், ஃபிஃப்த் செகண்ட், சிக்ஸ்த், 7, 8, 9, 10 இந்த மாதிரி இருக்கு. இப்போ அசென்ட் இஸ் ஈக்குவல் டு டிசென்ட் சொன்னா ஸோ ஃபிஃப்த் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட். ஸோ ஃபிஃப்த் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 6 second, 4 second is equal to 7 second, 3 second is equal to 8 second, 2 second is equal to 9 second, 1 second is equal to 10 second. That means, இப்போ பாருங்களேன், question ஏதோ ஒரு question கொடுக்குறாங்க, like ஒரு object throw பண்ணி find its ascent something கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க throw பண்றது உங்களுக்கு calculate பண்றது சிம்பிளா, ட்ராப் பண்றது சிம்பிளா? எனக்கு தெரிஞ்சு ட்ராப் பண்றது சிம்பிள். ஸோ டைரக்டா வந்து இப்போ செகண்ட் இது கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க டைரக்டா வந்து ட்ராப் பண்ணது 9th செகண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட். ஓகேவா? எது சிம்பிளர் வேயா இருக்கு? அசென்ட் கண்டுபிடிச்சா சிம்பிளா இருக்குமா, டிசென்ட் கண்டுபிடிச்சா சால்வ் பண்ணா சிம்பிளா இருக்குமா அப்படின்றத பார்த்து நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் டு இன்ட்ரடியூஸ் திஸ். ஓகே, clear? So ascent is equal to descent. Okay, let the total time journey be. ரொம்ப total time journey என்ன 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 seconds வரைக்கும் இருக்கு. total time journey என்ன 10 seconds, 5 seconds ascent, 5 second descent. ஆமாவா? clear? Okay, next t upwards u by g, t downwards u by g. இந்த பக்கமும் t is equal to u by g தான், இந்த பக்கமும் u by g தான். ஸோ இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் s1 is equal to s10. ஓகே, S2 is equals to S9. So, இது remember this. Remember பண்ணலனாலும் just இந்த diagram போட்டா வந்துராதா? ஓகே, ஒரு question பண்ணுவோமா? இது பேஸ் பண்ணி பண்ணுவோமா? அப்போ கொஞ்சம் clarity வரும்ல. பண்ணுவோமா? ஓகே, பண்ணலாம். Listen. Okay, sorry. Listen. If a ball is thrown vertically upwards, ஒரு ball என்ன பண்ணாங்க? Upwards throw பண்ணாங்க. Vertically upwards with speed u. Vertically upwards with speed u. The distance covered during the last t seconds. During the last t seconds. Distance covered during the last t seconds. So upwards na idu thana throw பண்ணது. Last t second na 5 seconds. இது தானே? So it is equal to 6th second. S5 is equal to S6. So இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி இங்கே இல்லவே இல்லை பாருங்க. இப்போ த்ரோ பண்ணுறோன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0. ஆமாம் தானே? அதே வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. இது தெரிஞ்ச விஷயம் தானே? இஸ் இட் ரைட்? கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அசென்ட் எடுத்துக்கிறத விட த்ரோ பண்றதுன்னு கேட்டிருக்காங்க, நம்ம அதனால இங்க டிசென்ட் எடுத்துப்போம். நம்ம S5 is equal to S6. S6 கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ S6 is equal to, இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிம்பிள் என்னன்னா UT. யூன்றது இங்க 0 ஆகாது ஒருவேளை அசென்ட் எடுத்தோம் அப்படின்னா. ஏன் இது எடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா? யூன்றது 0 ஆகாது. ஏன்னா த்ரோ பண்ணோம்னா வின்றது தான் 0 ஆகும், ட்ராப் பண்ணாதான் யூன்றது 0 ஆகும். அப்போ கேல்குலேஷன் சிம்பிளர் ஆகும்ல, அதனால தான் இது எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ யூ இனிஷியல் இப்போ ட்ராப் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது S6 கன்சிடர் பண்ணணும். நம்ம S6 அப்படின்றது எடுக்கணும். S6 எடுக்கணும்னா என்ன? இட் இஸ் பாடின்றது ட்ராப் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 0. ஆக்சலரேஷன் எவ்வளோ? -g. ஹைட் எவ்வளோ? -h. டவுன்வர்ட்ஸ், அதாவது இப்படி மேலே போய் அடுத்து கீழே தானே வரணும் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதனால -h. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டைம் என்ன கேட்டிருக்காங்க? டைம் t தான். ஓகே, டன், கரெக்ட் தான். இப்போ லிசன் ஒன் திங். டிஸ்டன்ஸ் நான் ஒன்று எழுதுறேன் பாருங்க. டிஸ்டன்ஸ் covered
in last t second of ascent is equal to distance covered in first t second of descent. இந்த statement true or false? True தானே? Distance covered in last t second is equal to distance covered in first t second. இது இங்கிருந்து பாடி போகுதுன்னா இது last t second. இங்கிருந்து பாடி வருதுன்னா இது first t second. ஆமாவா? So the both are equal, which is S5 is equal to S6. ஆமாவா இல்லையா? Yes. So நம்ம இங்க எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. எந்த ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கும்? லைக் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் என்ன? V is equals to U plus AT. V square minus U square is equal to 2AS. S is equals to UT plus half AT square. Okay. நமக்கு questionல கேட்டது என்ன? The distance covered. Distance அன்றது தேவை. Distance தேவைனா ஆட்டோமேட்டிக்கா இது கேன்சல் ஆயிடும். டிஸ்டன்ஸ்னா S தேவை. ஸோ இது தேவையா இது தேவையா? ஸோ இங்க பாருங்க டியூரிங் லாஸ்ட் t செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க t செகண்ட்ஸ். ஸோ t செகண்ட்ஸ்னா என்ன தேவை? t டேர்ம் கண்டிப்பா இருந்தாகணும். ஸோ இதுல t டேர்ம் இல்லை, அதனால இது கேன்சல் பண்ணிடு. அடுத்தது இது இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ S is equals to UT plus half AT square. ஓகேவா? S is equal to UT plus. ஸோ S என்ன எவ்வளோ சொன்ன? மைனஸ் ஹெச். ஆமா. Uன்றது 0. ஸோ எல்லாம் கேன்சல். half G எவ்வளோ? மைனஸ் G. ஸோ மைனஸ் half GT square. மைனஸ் மைனஸ் கேன்சல். Therefore H is equals to half GT square. Option D is the right option. Right answer. Okay? புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? புரிஞ்சிச்சா? கிளியர்? ஓகே, டன். நெக்ஸ்ட். ஸோ இப்போ அசென்ட் டிசென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி இங்க கொஸ்டின்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா, t செகண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் அசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை நீ யூஸ் பண்ணு. ஏன் இதையே யூஸ் பண்ணோம்? நீ ட்ராப் பண்ணா டைரக்டா u is equals to 0, v is equals to 0னா போட்டுக்கோ. பட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ உனக்கு அது போட சான்ஸ் இருக்காது. ஏன்னா அங்க கரெக்டா உனக்கு யூ வேல்யூவும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆமாவா? அதனால ஓகே. Galileo's law of odd numbers. நெக்ஸ்ட் டாபிக் என்ன? Galileo's law of odd numbers. நேம்ல இருக்கு odd numbers. odd numbersனா என்ன? ஆல்ரெடி சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் odd numbers. 1 odd numbers என்ன? 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் odd numbers. even numbersனா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 இதெல்லாம் வந்து even numbers. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? ஆமா தானே? ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க Galileo's law of odd numbers. இது வெறும் வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு மட்டும் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பாடி இருக்கு, சக்சசிவ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன கவர் பண்ணிருக்கு, செகண்ட்ல எவ்வளோ கவர் பண்ணிருக்கு, தேர்ட் செகண்ட்ல எவ்வளோ கவர் பண்ணிருக்கு டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் S1, this is S2, this is S3. இந்த மாதிரி சக்சசிவ் டிஸ்டன்ஸ், அடுத்தடுத்து டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு செகண்டுக்கு அடுத்தடுத்து டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளா Galileo's law of odd numbers யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். என்ன Galileo's law of odd numbers? odd numbers கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து 1, 3, 5, அடுத்து வருது 7, 9 அந்த மாதிரி போட்டுட்டே போயிடு. அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை Galileo's law of odd numbers. ஓகே, கிளியர்? இது எப்போ பாடின்றது ட்ராப் ஆகுறப்போ, when initial velocity is 0. ஓகேவா? சக்சசிவ் டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்சசிவ் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி S1 என்ன, S2 என்ன, S3 இந்த சக்சசிவ் டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு டைமுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்குன்னு கேட்குறாங்கல்ல, அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். விச் இஸ் ஃபார்முலா இல்லை, இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். லைக் ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். 1:2, 3, 5, 7 அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ law also valid for body starts from rest and moves with constant acceleration. ரெஸ்ட்லேருந்து இந்த லா அப்படின்றது எதுக்கெல்லாம் வேலிடு? ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பாடிக்கும் வேலிட் ஆகும். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகிற பாடிக்கும் இந்த லா அப்ளிகபிள். ஓகேவா? கிளியரா? டன்? இஸ் இட் கிளியர்? ஓகே, ஃபைன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, இது புரிஞ்சிச்சு. லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இது டெமான்ஸ்ட்ரேட் பண்றதை விட நான் ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாடி, நான் இப்போ இதுக்கு முன்னே இருக்கிறதே வந்து நான் இப்படி போடுறேன். ஒரு சர்டைன் ஹைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் S1, S2, S3 அண்ட் S4
ஓகே இந்த மாதிரி இருக்கு. இது S1, இது S2 டிஸ்டன்ஸ், இது S3 டிஸ்டன்ஸ், இது S4 டிஸ்டன்ஸ். அதாவது இது S1, S2, S3, S4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது T1, T2, T3, அதாவது தேர்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்படி போடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் செகண்ட், இன்னொரு செகண்ட், இன்னொரு செகண்ட், இன்னும் 1 செகண்ட் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கெலிலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம். 1:2, 3:2, 5:7. ஓகேவா? 1, 3, 5, 7 அடுத்து வந்துச்சுன்னா S5 வந்துச்சுன்னா அடுத்து என்ன 9 ஆட் நம்பர். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கட்டும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க எப்பவுமே வந்து S1 அப்படின்றது இப்போ மல்டிப்ளை பண்ணணும், ஏதாச்சும் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. S1ன்றது எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் வித் 5. 5 1s 5, 5 3 15, 5 5, 5 5s are 25. ஓகேவா? 5 7s are 45, 5 7s are 35. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஸோ ஒன்றுமே இங்கே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. சிம்பிளாக வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 5 meters. 5 மீட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த கவர் பண்ணுறது எவ்வளோ டிஸ்டன்ஸு 5 meters. ஓகேவா? அடுத்து 15 meters, அடுத்து 25. ஜஸ்ட் 5 meters ஞாபகம் வச்சுக்கோ. 5 1s, 5 3, 5 5, 5 7. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்? 5 metersல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கெலிலியோஸ் ஆட் நம்பர் 1 3 5 7 9. நெக்ஸ்ட் S1 S2 S3. இஸ் இட் கிளியர்? ஓகேவா? கிளியரா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஜஸ்ட் சிம்பிளா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன், கிளியர். நெக்ஸ்ட் இப்போ ஒரு क्वेश्चन பண்ணுவோம், உங்களுக்கு கொஞ்சம் புரிய. ஓகே, அண்ட் இது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 5. ஓகேவா? Okay, so a stone falls freely under gravity. Stone falls freely under gravity. It covers a distance h1, h2, h2, h3. First 5 seconds, next 5 seconds, next 5 seconds, then next 5 seconds. இந்த மாதிரி successive seconds கொடுத்திருக்காங்களா? Distance successive distance cover பண்ணனும் சொல்லிருக்காங்களா? The relation between h1 என்ன, h2 என்ன, h3 என்ன? சிம்பிளா இப்போ ஒரு பாடின்றது from gravity ல fall ஆச்சு s1 s2 s3 அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? சிம்பிளா டைரக்டா நான் என்ன சொன்ன, successive distance கட்டா 1:2 3:5. ஆமாவா? அப்போ h1 is equal to h1 s1 இதெல்லாம் ஒண்ணு தானே? It is equal to 1. h2 is equal to 3. h3 is equal to 5. ஆமா தானே? எஸ் ஆர் நோ? ஆமாவா? S1 நோ, S1 நாலும் டிஸ்டன்ஸ் தான், H1 நாலும் டிஸ்டன்ஸ் தான், which is nothing but height. அவ்வளவுதான். ஓகேவா? so S1 is equal to 1, S2 is equal to 3, x3 is equal to 5. ஆமா தானே? so இப்போ ஆப்ஷன் வைஸ் நம்ம இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். லிசன். so ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோ. h1 is equal to 2h2 அப்படின்றோம். இப்போ நமக்கு h1 தேவை. h1 எவ்வளோ? 1 தான். பட் இங்க 2h2 கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து இங்க கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஆப்ஷன் பி எடுத்துப்போம். ஆப்ஷன் பில என்னன்னா h1 is equal to h2 by 3. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து 3 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா சிம்பிளா வந்து 3h1 is equal to h2. h1 எவ்வளோ? 1 தானே? ஸோ 3 into 1 is equals to h2. h2 is equal to 3. ஆப்ஷன் 3. h2 is equal to 3 தானே? கரெக்டா தானே வந்துச்சு? எஸ் ஆர் நோ? ஆமா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு h3 by 5. இங்க இருக்கு பாருங்க, அதுதான் போட்டேன். சோ இங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். லிசன். so h1 is equals to h2 by 3 is equal to h3 by 5. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்றேன். அங்க சால்வ் பண்ணது தான் மறுபடியும் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் h1 is equals to h2 by 3. ஓகேவா? அடுத்து h1 is equals to h3 by 5. ஓகே, இந்த மாதிரி தனியா எடுத்துக்கணும், ஒன்னா இது பண்ணக்கூடாது. இதுல இருந்து இது. ஓகேவா? சோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதாவது 3h1 மாறுதா? இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு h2. h1 எவ்வளோ இங்க? 1. அப்போ 1 போட்டுக்கோ. சோ h2. therefore h2 is equals to எவ்வளோ? 3. அவ்வளவுதான். சோ h2 இங்க 3 தானே? எஸ் ஆர் நோ? ஆமா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். h1 into 5. இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த பக்கம் வந்துரும், இந்த பக்கம். so it is equals to h3. h1 எவ்வளோ? 1 into 5 is equal to h3. h3 is equal to எவ்வளோ? 5. so h3 இங்க 5 தானே? எஸ் ஆர் நோ? ஹென்ஸ் இந்த ஆப்ஷன்ன்றது கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சியும் பண்ணி பார்க்கலாம் நம்ம. so ஆப்ஷன் சி என்ன?
H2 is equal to 3H1. H2 is equal to 3H1 அப்படின்னா இப்போ சிம்பிளா H2 is equals to எவ்வளோ? H2 is equals to 3H1. H2 is equals to 3. H2 is equal to 3H. H1 எவ்வளோ? 1. H2 is equal to 3. But இங்க வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸும் கொடுக்கல. Listen carefully. H2 is equals to 3H1 னா இங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க fulfill ஆகல. அதனால next H3 option D is equal to H3 is equal to 3H2. Correcta? H3 is equal to 3H2. H3 is equal to 3H2. H3 is equals to 3. H2 எவ்வளோ? 3. H2 எவ்வளோ? 3. So H2 3 தானே? So 3 3s are 9. H3 9. H3 9 இங்க 5 தானே? So hence it is also wrong. So நமக்கு எப்பவுமே questions இப்போ நீட் 2013ல கொடுத்துருக்காங்க. நம்ம இது ராங் சொல்லிடுவோம், இதுவும் ராங் சொல்லிட்டோம். பட் இது ரெண்டுத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாவா? பட் ஃபுல்ஃபில் பண்ணது எது? H1, H2, H3 தேர்ட் 3 சக்சசிவ் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ், சக்சசிவ் டிஸ்டன்ஸ் 3 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3 வந்து இங்க ஓகே பண்ணணும். ஓகேவா? அதனால இது ராங். B is the right answer. ஓகே, கிளியர், டன். புரிஞ்சிச்சா? புரியும் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, a particle starts its motion. A particle starts its motion from the rest. Restலிருந்து ஸ்டார்ட் பண்ணுது under the action of constant force if the distance covered in first 10 seconds. So இங்கிருந்து இங்க வரைக்கும் first 10 seconds இது. ஓகேவா? So first 10 seconds எவ்வளோ distance cover பண்ணுச்சு? S1 distance cover பண்ணுச்சு. And that covered in first 20 seconds is S2. First இங்கிருந்து இங்க 20 seconds. 20 seconds வந்து S2. நம்ம listen carefully. எல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்னன்னா 20 செகண்ட்ஸ்னா இங்கிருந்து அடுத்து இங்க போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது S2 கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ஸ் நாங்க அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நமக்கு 20 செகண்ட்ஸ் வரும். ஓகேவா? கிளியர், டன். ஓகே, இது வரைக்கும் கிளியர், ரைட்? ஓகே, ஸோ தென் என்ன? if the distance covered in that covered. So optionsல பாருங்க, S2 is equals to S2. Optionsல S2 கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. S2 தேவை. ஸோ S2ன்றது இது நமக்கு தேவை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி சக்சசிவ் டிஸ்டன்ஸ் கேட்டேன்னா கெலிலியோஸ் லான்றது யூஸ் பண்ணணும், which is S1 இங்க 3. ஆமாவா இல்லையா? ஸோ இது S1, அடுத்து நெக்ஸ்ட் சக்சசிவ் டிஸ்டன்ஸ் என்ன? 3, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 7. இப்போ 2 கொடுத்துருக்கிறதுனால இந்த 1 வந்து உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து 3xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? கிளியர் தானே? x is nothing but 1. ஸோ 3xனா 3 is 3, மறுபடியும் 3 தானே வருது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, S2 is equal to, ஸோ இப்போ S1 is equal to x, S2 is equal to, நல்லா கேட்டுக்கோங்க, S2 எவ்வளோ? S2 total distance cover, which is x plus 3x, which is 1 plus 3. ஆமாவா? total distance மொத்தத்தையும் கவர் பண்ணுதுன்றதுனால 1 plus 3, x plus 3x, which is equal to 4x. X is nothing but S1. So 4S1 is the right answer. So 4 எங்க இருக்கு? Option C is the right answer. Clear? புரிஞ்சிச்சா? Are you able to understand? ரொம்ப சிம்பிள். இது புரியலனா வேஸ்ட், அவ்வளோதான் சொல்கிறேன். ரொம்ப 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 சிம்பிள் டாபிக் இது. ஆமாவா? சக்சசிவ் டிஸ்டன்ஸ் கெலிலியோலாம் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது. சக்சசிவ் டிஸ்டன்ஸில் கெலிலியோலாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீ கெலிலியோவை டைரெக்டாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், which is very important question. இது வந்து ரொம்ப 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 important question. நல்லா கேட்டுக்கோங்க. The water drops fall at regular intervals from the tap. அதாவது ஒரு டேப் இருக்கு, டேப் மாதிரி தெரியுதா இது? ஓகே, இதுல இருந்து ரெகுலரா, அதாவது ஒவ்வொரு சொட்டு சொட்டா வந்து தண்ணி வந்து கிரவுண்ட வந்து டச் பண்ணுது. ஓகேவா? The third drop is leaving the top. ஸோ இங்க இது வந்து தேர்ட் ட்ராப் இருங்க, தேர்ட் ட்ராப், அதாவது இது தேர்ட் ட்ராப் இஸ் லிவிங் த டேப்.
ஓகேவா? அட் அன் இன்ஸ்டன்ட், அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணுறது எப்போ தேர்ட் ட்ராப் வந்து டேப்ல இருந்து வருதோ அப்போ ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து கிரவுண்டை டச் பண்ணுது. அப்போ how far above the ground is the second drop? நடுவில் செகண்ட் ட்ராப்னு ஒன்று இருக்கும்ல, கிரவுண்டுக்கும் செகண்ட் ட்ராப்புக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு, how far அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ட்ராப் அட் தட் இன்ஸ்டன்ட், அந்த டைம்ல அப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டேப் வந்து ஃப்ரம் த டேப் above the ground எவ்வளோ இருக்கு, டேப்புக்கும் இதுக்கு கிரவுண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 5 meters. எவ்வளோ இருக்கு, 5 meters. வெரி சிம்பிள். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல இந்த கொஷின் ரிப்பீட்டர்ஸ். இட்ஸ் அ சிம்பிள் திங், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ 5 meters, ஆமாவா? ஸோ இங்கேருந்து இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ இது சக்சஸிவ் டிஸ்டன்ஸ் மாதிரி தானே இருக்கு கொஷின், ஆமாவா இல்லையா? தேர்ட் ட்ராப், செகண்ட் ட்ராப், ஃபர்ஸ்ட் ட்ராப். ஹவு ஃபார் அப்படின்னா ஹவு ஃபார் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம், அவ்வளோதானே கேட்டிருக்காங்க. ஸோ கெலிலியோல என்ன 1:3. ஸோ இதை எக்ஸ்ன்னு எழுதலாம், இதை 3x எழுதலாமா? ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா இது பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தா 5 meters வரும், ஆமாவா இல்லையா? ஸோ லிசன், 3x இது எல்லாத்தையும் சேர்த்தா x plus 3x, x plus 3x is nothing but 4x. இது எல்லாத்தையும் சேர்த்தா that is equal to, இப்படி எழுதலாமா? நல்லா பார்த்துக்கோங்க, x plus 3x is equal to 5 meters, which is equal to 5 meters தானே. ஸோ அதே ஹைட் தானே இங்க. ஸோ x plus 3x தானே, ஆமாம் அது x plus, which is nothing but 4x is equal to 5. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? x is equal to 5/4. இப்போ x எது, ஃபர்ஸ்ட் ட்ராப். நமக்கு எது தேவை, தேர்ட் ட்ராப் என்ன, 3x. x வேல்யூ இப்போ நமக்கு தெரியும், x வேல்யூ என்ன, 5/4. 3 5s 15/4 is equal to 3.75. 4 2s are 4 3s are 12.75. அவ்வளோதான், 3.75 meters. ரொம்ப 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 சிம்பிள். அவ்வளோ பெரிய கொஷின், ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், லிசன். ஒரு டேப்லேருந்து தேர்ட் ட்ராப் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதே டைமில் ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து கிரவுண்டை டச் பண்ணுது. அப்போ செகண்ட் ட்ராப்பு கிரவுண்டுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது தான் கொஷின், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது சக்ஸசிவ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சக்ஸசிவ் டிஸ்டன்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், கெலிலியோஸ் லா அப்படின்றது யூஸ் பண்ணணும் அப்படின்னு. லைக் இங்கே 1 3 ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம், 1:3, 5:7. ஸோ இங்கே 2 டிஸ்டன்ஸ் தான் இருக்குது நமக்கு. ஸோ 1:2. ஸோ இதை ஈக்குவல் பண்ணோம், அவ்வளோதான். 5 is equal to x plus 3x. ஆமாவா? சேம் டிஸ்டன்ஸ், ரெண்டும் கலந்தால் சேம் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டோம், இதுலேருந்து நமக்கு தேவை 3x மட்டும்தான். அதாவது இங்கிருந்து இங்கே தான் 3x மட்டும்தான் தேவை. அதனால் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆன்சர் வந்துடுச்சு, அவ்வளோதான். சிம்பிள். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் கொஷின் பண்ணுவானா, a body dropped from top of tower. ஒரு பாடின்றது dropped, ஒரு டவர் இருக்கு. ஓகே, டவர் போடமாமா, எப்படி இருக்கு பார்க்கலாம். வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சா இந்த? ஓகே, a body dropped from top of a tower, fall through 40 meters. இந்த கொஸ்டின் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. fall through எவ்வளோ, 40 meters fall ஆகும், ஓகேவா? during the last 2 seconds of its fall. 40 meters எவ்வளோ, last 2 secondsல 40 meters ஆகும். the height of the tower என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? body is dropped here. dropped in the sense initial velocity 0. ஆமாம். ஸோ during the last t secondsனா இப்போ ஒரு இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க, தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கோ. லாஸ்ட் t செகண்ட்ஸ்னா ஒவ்வொரு செகண்ட் எடுத்துக்கோ. ஸோ கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோ, நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட், இது இன்னொரு செகண்ட், இன்னொரு செகண்ட், இந்த மாதிரி இன்னொரு செகண்ட். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, லைக் இங்கே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து எப்போவுமே வந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போது எப்படி சொல்லணும்னா, இப்போது 5 இங்கே 5 is equal to, இங்கே பார்த்தீங்கன்னா 5 is equal to x plus 3x சொன்னால அதே மாதிரி தான் இங்கே 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன்னா. ஸோ இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கோ. ஸோ இங்கே 5 எடுத்துக்கோ. அடுத்து என்ன, இங்கே இந்த மாதிரி சக்ஸசிவ் டிஸ்டன்ஸ் என்னென்ன, 1:3, 5:7. 5 3s 15, 5 5s 25, 5 7s 35, 5 நெக்ஸ்ட் என்ன, 9s 5 9s
45. ஓகேவா? கிளியரா? ஸோ உனக்கு 40 மீட்டர்ஸில் விழுந்து 40 மீட்டர்ஸில் த்ரூ 40 மீட்டர்ஸ் அந்த பால் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். ரிமெம்பர் திஸ், லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், நாட் ஃபர்ஸ்ட், லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் இந்த சென்ஸ் என்னன்னா அர்த்தம் இங்க, இப்போ இந்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல இது ரெண்டும் ஆட் பண்ணா உனக்கு 40 வருதான்னு பாரு. லைக் 35 plus 45 40 வருமா? 4 5 6 7 8 80 40 வருதா? கிடையாது. அடுத்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிப்பார். 25 plus 35 10 3 4 5 6 60 வருது. நோ, அடுத்த 2 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிப்பார். 25 plus 15 3 4 40 வந்துச்சு. அப்போ இந்த 15 இதுதான் 40. so this is the height of the tower. ஓகேவா? லிசன், இன்னொரு வாட்டி சொல்றேன், இங்க பாருங்க. ஓகே, ஸோ அப்போ இது மட்டும்தான் ஹைட் ஆஃப் த டார். அப்போ இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இது மட்டும்தான் ஹைட் ஆஃப் த டார். தட் மீன்ஸ் 40 மீட்டர்ஸ் வந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிப்போம். 25 15 5 25 15 5 எவ்வளோ? 45. ஸோ 45 மீட்டர்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 5 மீட்டர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஏன் 5 எடுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, அந்த கான்செப்ட் சொல்லும் போது 5 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 எடுக்கணும், அதுக்கப்புறம் தானாக வந்துடும். 5 1s 5 3 5 7. ஸோ ஒரு டவர் இருக்குமா, ஒரு டவர்லேருந்து ஒரு பாடின்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ வந்து ஃபால் ஆகுது. ஓகேவா? ஒரு டவர்லேருந்து ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்போ அதோட ஹைட் எவ்வளோ இருக்கோ, அதோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்? 40 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் டோட்டலாக சேர்த்தா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். அப்போ அது என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் நீ நார்மலாக இந்த மாதிரி எடுத்துக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1:3 5:7. ஓகே, இந்த பக்கம் என்ன எடுத்துக்க சொன்னேன்? 5 5 3s 15 15 3 15 5 5 25 5 7 35. ஓகே, இந்த வாட்டி இந்த 7 வரைக்கும் எடுத்துக்கலாம், போதும். ஓகேவா? உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க. இப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் ஆடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸை கன்சிடர் பண்ணு. 25 plus 35 40 வருமா? நோ, அப்போ எடுத்துக்காது. இன்னொரு அடுத்து லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், அதாவது 15 plus 25 கன்சிடர் பண்ணு. 15 plus 25 எவ்வளோ? 40. ஆமாவா? ஸோ இப்போ 40 மீட்டர்ஸ் தான் நீங்கள் கொடுத்துருக்கிறது. அப்போ 40. அப்போ திஸ் இஸ் த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். அதாவது உனக்கு இதுதான் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். இதுதான் டவரோட ஹைட். அப்போ 25 15 5 மொத்தத்தும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து 45. B is the right answer. புரியுதா? கிளியரா? அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் Galileo's law of odd numbers. நெக்ஸ்ட் வந்து கிராஃப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ இது கிராஃப்ஸ் முடிஞ்சுன்னா இந்த சாப்டர் முடிஞ்சு. அவ்வளோதான். டாடா பாபாய் சொல்லிடுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட வேலை அது தானே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சுன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, கிராஃப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், ST கிராஃப், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். பாருங்க, எப்பவுமே ஸ்லோ பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த கிராஃப்ஸில், இப்போ ds/dt இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. இதோட ஸ்லோ பண்ணுறது எப்பவுமே tan தீட்டாவாக தான் இருக்கும். அப்படி அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக tan தீட்டா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது ST கிராஃபில் ஒரு பாடின்றது ரெஸ்ட்டில் இருக்குன்னு அப்படின்னா, ரெஸ்ட்டில் இருந்தால் என்ன அர்த்தம்? வெலாசிட்டின்றது எதுவுமே இல்லை, வெலாசிட்டி ஸ்பீடே இல்லை. ரெஸ்ட்டில் இருந்தால் என்ன? கார் ரெஸ்ட்ல இருக்கு, அப்போ ஸ்பீட் இல்லை அதுக்கு. ஸோ வெலாசிட்டி 0. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரும். பட் இட் டஸ் நாட் டச்சஸ் த ஆரிஜின். ஆரிஜினை டச் பண்ணாது. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கிராஃப் இப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஒரே ஸ்பீட்ல போயிட்டே இருக்கு ஒரு கார் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஒரே ஸ்பீட்ல இருக்கு அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து பாஸ் ஆகும் ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டிகல் ரிட்டர்னிங் டு ஆரிஜின். பார்ட்டிகல் ஆரிஜினுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல, செகண்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, தேர்ட் வந்து பார்ட்டிகல் ரிட்டர்னிங் டு இட்ஸ் ஆரிஜின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்கேவ் அப்வர்ட். இது எப்போனா வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் யூனிஃபார்மா இருக்குன்னா ஆரிஜின்ல இருந்து பாஸ் ஆகுது ஸ்ட்ரைட் லைன். whereas வெலாசிட்டின்றது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு, which is positive, which is greater than 0. அப்போ கான்கேவ் அப்வர்ட் என்ன மாதிரி கிராஃப் வரும்? கான்கேவ் அப்வர்ட் கிராஃப் அப்படின்றது வரும். அடுத்தது என்ன? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு. இப்போ வெலாசிட்டி ஸ்பீட் கம்மி பண்றோம், காரோட ஸ்பீடு ஏத்த போயிட்டு இந்த மாதிரி ஏத்திட்டோம்.
ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்பீட் கம்மி பண்றோம் அப்படின்னா ஸ்பீட் கம்மி பண்ணா என்ன ஆக்சலரேஷனும் கம்மி ஆகும். ஸோ ஆக்சலரேஷன் நெகட்டிவ், a இஸ் லெஸ் தேன் 0. அப்போ கான்கேவ் டவுன்வர்ட். ஓகேவா? கான்கேவ் அப்வர்ட், கான்கேவ் டவுன்வர்ட். கான்கேவ் அப்வர்ட் எதுக்கு? வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணா. கான்கேவ் டவுன்வர்ட் எதுக்கு? வெலாசிட்டி டிக்ரீஸ் பண்ணா. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆரிஜின்ல இருந்து பாஸ் ஆகும், ரெஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரும். ஓகே, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? வெலாசிட்டி டைம் கிராஃப். இதுக்கு முன்னா பார்த்தது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப். இதுலயும் பாத்தீங்களா ஸ்லோப் tan θ. வெலாசிட்டி என்ன தெரியும் உங்களுக்கு? velocity time graph என்ன? vt இருந்தா it is nothing but acceleration. yes, okay. இப்போ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணப்பவே சொன்னேன், டிஸ்டன்ஸ்ன்றது ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், whereas டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா இருக்கலாம் ஆர் நெகட்டிவாவும் இருக்கலாம். டிஸ்டன்ஸ்ன்றது மட்டும் எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ இது பாசிட்டிவ் சைட், ஓகே, கிராஃப்ல இது நெகட்டிவ் சைட் டவுன்வர்ட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதையும் பாசிட்டிவா தான் எடுத்துக்கும், a1 பிளஸ் a2 பிளஸ் a3. ஓகேவா? ஸோ புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பாசிட்டிவா, ஆல்ரெடி சொல்ல போனா இது நெகட்டிவ். ஸோ இது இங்க வரைக்கும் பாசிட்டிவ், இந்த பக்கம் வந்தா நெகட்டிவ். ஆமாவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இது a1 பிளஸ் a2 பிளஸ் a3 தான். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். அப்படின்னா a1 டவுன்வர்ட்ஸ் இருக்கு, ஸோ மைனஸ் a2 பிளஸ் a3 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் AT கர்வ். AT கர்வ்ன்றது AT சேஞ்ச் இன் வெலாசிட்டி v2 மைனஸ் vt AT கர்வ். இந்த ஏரியா அண்டர் த கர்வ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ AT ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருந்தா இந்த மாதிரி. ஓகேவா? கிராஃப் ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருந்தா டவுன்வர்ட்ஸ். இதை பாருங்க, கொஞ்சம் அப்வர்ட்ஸ் இருக்கு. இது நெகட்டிவா இருந்தா டவுன்வர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஜீரோவா இருந்தா இட் டஸ் நாட் ஆர் இட் நெவர் டச்சஸ் இட்ஸ் ஆரிஜின். ஆரிஜினை டச்சே பண்ணாது. எப்போ ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்குன்னா இட் நெவர் டச்சஸ் த ஆரிஜின். ஓகே, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிராஃப்ஸ். அண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் எனக்கு தெரிஞ்சு எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கோ அண்ட் ரீட் என்சிஆர்டி ஒன்ஸ் பிஃபோர் ப்ராக்டிஸிங் கொஷின்ஸ். ஒரு வாட்டி என்சிஆர்டி படிங்க. ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் ஆல் PYQs. எல்லா PYQs இது வரைக்கும் நீட் ஸ்டார்ட் பண்ணப்பதுலேருந்து என்னென்ன PYQs கொடுத்துருக்காங்க எல்லாமே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் நான் என்ன மாதிரி சொன்னனோ அந்தந்த டாபிக் பேஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? அதுலேயே உங்களுக்கு போதும். ஏதாச்சும் லைக் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் புக் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு புக் யூஸ் பண்ணுங்க, நாட் மல்டிபிள் புக்ஸ். ஒரே ஒரு புக்கை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் PYQs பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் பண்ணணும்னா அந்த ரெஃபரன்ஸ் புக்கு வச்சுக்கோங்க. அப்பப்போ எக்ஸாம்ஸ். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. நான் என்னோட ஒர்க் முடிச்சிட்டேன். இப்போ நீங்க உங்களோட வேலையை பார்க்கணும். ஓகேவா? பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.